அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்க்சிய போராளி தமிழ் தேசிய பேரினத்தினுடைய அடையாளமாக போற்றப்படக்கூடிய என் அன்பிற்குரிய இனிய தம்பி மறைந்த போராளி தீபக் பாண்டியனுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி. அவனுடைய இறப்பு ஓராண்டை வெற்றியுள்ள இந்த தருணத்தில் அவன் கடந்து வந்த பாதைகளில் அவன் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் பலவற்றை அடுத்த தலைமுறைக்கு நாம் நகர்த்தி செல்ல வேண்டும் என்பது ஒரு பேராவலாக இருந்தாலும் கூட அந்த அன்பு தம்பி தீபக் பாண்டியனுடைய கொலை சாதி வெறியர்களால் அரங்கேற்றப்பட்ட ஒரு சாதிய கொலை, அதில் மாற்று கருத்தல்ல. அன்புக்குரிய தம்பி தீபக் பாண்டியன் ஒருபோதும் ஒரு சாதியை ஒடுக்க வேண்டும், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும், சாதிய ஆதிக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு அவன் போராடியதல்ல. என்னன்னா அவனுடைய பார்வையில அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய தீவிர விசுவாசி, அதில் மாற்று கருத்தில்லை. அன்பு தம்பி பல நாட்களில் அவனோடு உறவாடிய காலங்கள் இருக்கிறது. அதிகார வர்க்கத்திற்கு எதிராக ஆயுத கலாச்சாரம் ஒரு தீர்வாக ஒரு காலகட்டத்தில் தம்பி எடுக்கப்பட்டாலும் கூட அந்த ஆயுத கலாச்சாரம் என்பதே அடுத்த தலைமுறைக்கான ஒரு அழிவான பாதைக்கு சென்றுவிடும் என்ற ஒற்றை நோக்கோடு அவர் ஒப்புக்கொண்டு அறிவியல் தலைமை, அதுவும் தமிழ் தேசிய அரசியலை சரியான பாதை என்று ஏற்றுக்கொண்ட காலம் என் அன்பு தம்பி. வயசு அன்பு தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுக்கு குறைந்த வயசு, அலைபாயக்கூடிய வயசு, எடுக்கிற முடிவு தெளிவா எடுக்கிற முடிவும் இல்லை, சரியான தலைமையும் தம்பிக்கு இல்லை. ஆனா பெரிய நூல் வாசிப்பாளர், மார்க்சிய சித்தாந்தத்தை உள்வாங்கியவர், அம்பேத்கரிய கருத்துக்களை உள்வாங்கியவர். அப்போ பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்ட சாதிய மேலாண்மை, சாதிய ஆதிக்கவாதிகளை அடையாளப்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் தம்பிக்கு இருந்தது, அதுல மாற்று கருத்தல்ல. ஆனா தம்பியிடம் பல நாட்களில் விவாதம் பண்ணும் பொழுது இது இடைப்பட்ட காலத்தில் திராவிட கட்சிகளால் கட்டி எழுப்பப்பட்டது இந்த சாதிய ஆதிக்கம், இந்த சாதிய மேலாண்மை, இந்த சாதிய அடக்குமுறை, இந்த சாதிய மேலாண்மை, இந்த சாதிய அடக்குமுறை, இந்த சாதிய கொலைகள், இதற்கு பலியாவதும் இந்த கொலைகளுக்கு துணை செய்வதும் துணை கொள்வதுமே தமிழை தாய்மொழியாக கொண்ட குடிகள் தான். அப்ப அப்புறப்படுத்த வேண்டியது தமிழை தாய்மொழியாக கொண்ட குடிகளை அல்ல, இவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய தமிழ் சமூகத்தினுடைய ஒரே சிக்கல் திராவிடம் தான் என்று தம்பியிடம் வாதம் பண்ணும் பொழுது அதை சரியாக ஏற்றுக்கொண்டாங்க. இந்த தன்னின பகையால் என் அன்பு தம்பி தீபக் பாண்டியன் பலிகேடாக்கப்பட்டுள்ளார், அதுல மாற்று கருத்தல்ல. ஆனால் என் அன்பு தம்பி தீபக் பாண்டியன் எடுத்து சென்ற தத்துவ கோட்பாடுகள், அறிவாயுதம் ஏந்திய போர், கல்வியே ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்று முழங்கியவன் என் அன்பு தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள். அப்ப அன்பு தம்பி தீபக் பாண்டியன் அவர்களுடைய கள போராட்டங்களில் களத்தில் எல்லோரும் படிக்க வேண்டும், அறிவாயுதம் ஏந்திய போராட்டங்களை கையில் எடுக்க வேண்டும், அறிவாயுதம் ஏந்திய போராட்டமே அரசியல் களத்திற்கு தீர்வு என்று பல மேடைகளில் முழங்கியவன் என் அன்பு தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள். கடந்த ஆண்டு இதே நாட்களில் அவருடைய கொலை அரங்கேற்றப்பட்ட விதம் அது எல்லோருடைய மனதிலும் பெரும் நெருப்பாக விளைந்தது, அதில் மாற்று கருத்து. அப்ப அன்பு தம்பி தீபக் பாண்டியன் சிந்திய ரத்தம், அவர் செய்த தியாகம் என்பது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற கோட்பாடுகளுக்கு ஏற்ப அவர் கொண்டுள்ள தம்பி தீபக் பாண்டியன் எடுத்துள்ள அந்த கோட்பாடுகள், அந்த தத்துவார்த்த சித்தாந்தம் என்பது தமிழ் சமூகத்தினுடைய இருக்கும் சிக்கலை களைந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் ஒரு சமூகத்தை ஒடுக்க வேண்டும், ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும், ஒரு சமூகத்தை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், தான் மட்டுமே உயர்ந்த சமூக குடி என்ற கட்டமைப்பை ஒருபோதும் இளைஞர்கள் உள்வாங்கி அவருடைய தீபக் பாண்டியனுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக செயல்படக்கூடாது. இந்த இடத்துல குறிப்பாக நம்ம என்ன பதிவு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வலைதளங்கள் இருக்கிறது. வலைதளங்கள்ல
தீபக் பாண்டியனுடைய நினைவு தினம் வருகிறது. பதிலுக்கு பதில் கொலை இருப்போம், மண்ட உருளும், வெட்டி வீழ்த்துவோம், வந்து பார், மோதி பார்ப்போம், இது போன்ற எண்ணற்ற வார்த்தைகள் வலைதளங்கள்ல பதிவு பண்ணப்படுகிறது. எல்லாம் என் அன்பு தம்பிகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை. இன்னைக்கு இருக்க அரசியல் அதிகாரம் கொண்ட ஆளுமைகள் உள்ள இந்த திராவிட கட்சிகள் ஒருபோதும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு துணை நிற்காது. அறியாத பருவத்தில் 16 வயசு, அந்த 17 வயசு, அந்த 18, 20 வயசில் உள்ள இளைஞர்கள் தவறான பாதைகளுக்கு, இந்த அருவா கலாச்சாரத்திற்கு பலியாகிவிடக் கூடாது. ரிவெஞ்ச் எடுக்கிறோம், தீபக் பாண்டியனுடைய சமாதியில சபதம் இருக்கிறோம், வெட்டி எறியுவோம், வீழ்த்துவோம், இதெல்லாம் தவறான பாதைகள். ஒருபோதும் அன்பு தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள் மற்றவன் வெட்டணும், வெட்டி வீழ்த்தணும், ஒடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தீபக் பாண்டியனுக்கு இல்லை. இளைஞர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வீணான வலைதளங்கள்ல பதாகைகளை வெளியிட்டு, வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைகளை வெளியிட்டு, வீணான வழக்குகள்ல அன்பு தம்பிகள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த காணொலி. அன்பு தம்பி தீபக் பாண்டியன் அவர்கள் மக்களுக்கான அறிவு களஞ்சிய அறிவு போராட்டத்தில் வீழ்த்தப்பட்டார். அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் தியாகி என்பதில் மாற்று கருத்து இல்லை. திருமணம் கூட முடித்துக் கொள்ளாமல் சமூகத்திற்காக பல இடங்களில் களமாடிய ஒரு களப்போராளி, அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தீபக் பாண்டியன் எடுத்த கொள்கை, கோட்பாடு, தத்துவார்த்த செயல்பாடுகள் என்பது ஒரு குடியை ஒடுக்க வேண்டும், ஒரு குடியை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. விரட்டி எவனாவது வெட்ட வேண்டும் என்ற நோக்கம் அல்ல அவருக்கு. அதை இளைஞர்கள் கையில் எடுக்கணும், அதை பேசணும். நாம் யார், நாம் பேசுகிற மொழி என்ன, நாம் பேசுகிற மொழியால் ஒன்றுபட்டவர்கள் யார் யார், இந்த நிலத்திற்கு சொந்தக்காரன் யார், நம்மை கோலைச்சு ஆட்சி செய்பவன் யார், இந்த தொடர் கொலைகள் எதற்காக நடக்கிறது, இந்த கொலைக்கான காரணம் என்ன, ஒரு மொழி பேசுகிற மக்கள் ஏன் இந்த மண்ணில் பல பிரிவுகளாக வீழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள், இந்த நிலவியல் சிக்கல் என்ன, இந்த நிலவியல் கோட்பாடு என்ன என்பதை இளைஞர்கள் தெல்ல தெளிவாக அறிவாயுதம் ஏந்தி படிக்கணும், பார்க்கணும். அதை தவிர்த்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்ட அந்த காணொலியை வைத்து மட்டும் மற்ற குடிகளை எதிரியாக கட்டமைக்க கூடாது. அது தவறு. சாதிய வெறி கொடுத்த கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டார் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதற்காக தீபக் பாண்டியனுடைய தம்பிகளும் சாதிய வெறி பிடித்து ஆதிக்க மனப்பான்மை கொண்டு ஒட்டுமொத்த குடிகளையும் எதிரியாக கட்டமைக்க கூடாது. அது தப்பு. நன்கு தம்பிகள் நீங்க புரிஞ்சுக்கணும். இதனால் எப்படிப்பட்ட கால சூழலை கையாள வேண்டிய கால சூழல் உருவாகுங்கிறது மறந்துடக்கூடாது. நான் ஒரு சிறைவாசி, ஒரு தண்டனை கைதி என்ற நோக்கத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? தகப்பன் இல்லாத குடும்பம் தற்கொலை ஆயிரும், தலைவன் இல்லாத சமூகமும் தருதலை அலைஞ்சிரும். அது மாதிரி ஒரு தகப்பன் அந்த பாலியல் பருவத்தில் வளர்ந்து வருகிற பிள்ளைகளை அறிவாயுதம் ஏந்திய ஒரு பாதையில், ஒரு அறிவு தளத்தில் அவனை நேர் செய்ய வேண்டிய கடமை தலைவனுக்கு இருக்கிறது. அதுபோல ஒரு குடியினுடைய தலைவன் தன் சமூகம் சார்ந்த பிள்ளைகள், என் அன்பு தம்பிகள் ஆயுத கலாச்சாரத்தை ஒழித்து விட்டு அறிவாயுதம் ஏந்திய போரில் அவர்களை வெற்றியடை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு தலைவனுடைய கடமை. அதனால ஒவ்வொரு ஊர்லயும் தீபக் பாண்டியனுடைய படங்களை வைத்து பலிக்கு பலி, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, மண்ட சதுரம், உடல் சதுரம், வெட்டி அறிவோம், இதெல்லாம் சபதம் ஏற்கக்கூடாது. தம்பி தீபக் பாண்டியனுடைய இறப்பு, அவருடைய சமாதியில் கூட அவருடைய தீபக் பாண்டியனுடைய நூல்கள் அவருடைய உடல் மீது வைத்து பிதைக்கப்பட்டது. அதை அன்பு தம்பி எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை தவிர்த்து வலைதளங்களில் வீணான விவாதம் வேண்டாம். வலைதளங்களில் வீணான படங்களை பரப்புவது, வீணான வசனங்களை பரப்புவது, வீணான மோதலை உருவாக்கி வழக்குகளில் சிக்க வேண்டாம் என்பதுதான் காணொலியினுடைய நோக்கமாகவே இதை நாம பதிவு பண்றோம். இல்ல இப்ப இதுல தமிழக காவல்துறை எதுக்காக இவ்வளவு காவல்துறைகளை வைத்து இவ்வளவு முரண்பாடுகள், இவ்வளவு தடுப்பணைகள் எதுக்கு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல காவல்துறை. தீபக் பாண்டியனை வழிபடக்கூடிய மக்கள் போய் வழிபட்டு வரட்டுமே. எல்லா மாவட்டங்களையும் தீபக் பாண்டியனுடைய பதாகைகள் வைத்து வழிபட தடை.
அத்துமீறினால் வழக்கு. எதுக்கு இந்த காவல்துறைக்கு இந்த எண்ண ஓட்டங்கள்? தீபக் பாண்டியனை வந்து அவருடைய நினைவிடத்துல போய் சாமி கும்பிட்டா கும்பிட்டு வரட்டும், இதுல என்ன இருக்கு? இதுக்கு எதுக்கு இத்தனை தடுப்பணை? எதுக்கு இத்தனை அடக்குமுறை? எதுக்கு காவல்துறைக்கு? மாவட்டம் 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 தோறும் எல்லா இடங்களும் வழித்தடங்கள் முழுக்க காவல்துறை. இப்படி நீங்க வழிமறிச்சு இது போன்ற நிகழ்வுகளை வந்து தடுத்துட்டா எல்லாமே மறைஞ்சிருமா? இல்ல மக்கள் வந்து தீபக் பாண்டியனை மறந்துட போறாங்களா? இதெல்லாம் காவல்துறைக்கு ஒரு தேவையற்றது. இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களுடைய அடையாளம் என்றாலே வந்து எரியுது, புகைச்சல், பொச்சரிப்புமா இருக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு. ஒருபோதும் யாரும் ஒரு தலைமையாக ஒரு தலைவனாக யாரும் வழிபற்றக்கூடாது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடர்ந்து தமிழர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் கலாச்சாரமாக உள்ள ஜல்லிக்கட்டுக்கு இந்த மண்ணில்தான் தடை விதித்தது. சொந்த மண்ணில் தமிழர்களுக்கான அதிகாரம் வேண்டும், முல்லை பெரியாறுல இருந்து காவேரி வரைக்கும் போராட வேண்டும்னா இங்கதான் தடையாக இருக்கும். கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளை வீசி பக்கத்துள்ள ஈழ தேசம் 30 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் கொன்றொழிக்கும் பொழுதும் இந்த மண்ணில் தமிழர்களுக்காக போராட முடியாது. இங்கதான் தடை விதி. எதற்கெடுத்தாலும் தடை. பாலியல் பிரச்சனை ஒரு இடத்துல தலைவிரிச்சு ஆடுதா, போராட்ட காலத்துல நின்றா தடை, கைதி, சிறை. அரசுக்கு எதிராக யாராவது மாநாடு ஓடுறானா தடை, அரசுக்கு எதிராக பொதுக்கூட்டமா அதுக்கும் தடை, அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமா தடை. எதுவுமே பேச முடியாது. ஒரு வார காலத்திற்கு மேலாக வந்து அன்பு தம்பி தீபக் பாண்டியனுடைய நினைவேந்தலை வந்து இது ஏன் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பூகம்பத்தை கிளப்பணும்? காவல்துறை சாதாரணமா போனா ஒரு 100 வண்டியை ஒட்டு மொத்தமா வந்து 10 மாவட்டங்கள்ல வந்து ஒரு 1000 பேரோ ஒரு 500 பேரோ போய் சாமி மட்டும் வர போறாங்க. இதுல என்ன இருக்கு? எல்லா மாவட்டத்திலையும் காவல்துறை வந்து நிப்பாட்டி அதை பேசும் பொருளாக மாற்றி அது என்னன்னு மக்களிடையே வந்து ஒரு விவாதத்தை உருவாக்கி எதிரான போலீஸ் நிக்க. அப்ப எல்லாரும் தீபக் பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது எல்லா சாதிக்கும் தெரியணும், எல்லா குடிகளுக்கும் தெரியும். இது சாதிய கொலைங்கிறது எல்லா மக்களுக்கும் மனசுல விதைக்கணும். இந்த இளைய தலைமுறைகளுக்கு அதை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். தீபக் பாண்டியனை கொலை செஞ்சுட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். இதனால எல்லா மாவட்டத்திலையும் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி போற இடத்துல அத்தனை இடங்களையும் வந்து காவல்துறையை போட்டு மறிச்சு வழக்கு. இன்னும் நாளை வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்கள் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டோம், இவ்வளவு பேருக்கு தீபக் பாண்டியனுடைய சமாதிக்கு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது, சொந்த ஊர்ல அனுமதி மறுக்கப்பட்டது, நாங்க விட மாட்டோம். எதுக்கு இந்த பில்டப்? எதுக்கு இத்தனை சிக்கலை? ஏன் வந்து இதை ஏன் பேசும் பொருளா மாத்தணும் காவல்துறைக்கு? தமிழ் சமூகத்தினுடைய சிக்கல் வந்து எளிய பிள்ளைகள், தம்பிகள் வந்து எல்லாரும் வந்து இந்த கொலைகளை பேசப்படணும் அப்படின்னா வந்து காவல்துறையை வச்சு வந்து திராவிட கட்சிகள் பெருசா கட்டி எழுப்பி அதை விவாதப்படுத்துறது, அதை வந்து விவாத பொருளாக வந்து பேச வைக்கிறது. இது ஒரு மதிநுட்பமான அரசியல். ஒரு கொலை, அந்த கொலைக்கான காரணம், அதை அப்படியே நிறுத்து போகக்கூடாது, அதை மீண்டும் 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 பேச வைக்கணும். இளைஞர்கள் மத்தியில வந்து அதை விதைக்கணும். அதற்கு என்ன செய்ய அரசு? போடு தடைய. எல்லா மாவட்டங்களும் போலீஸை சுத்தி சுத்தி நிக்க வைய. பேருந்துல போறவன், இருசக்கர வாகனத்துல போறவன், மகிழுந்துல போறவன் எல்லாரும் பார்க்கட்டும், பேசட்டும். என்ன நினைச்சு ஒரு தம்பியை வெட்டி கொலை செஞ்சாங்க இதே சென்றாண்டு, அவனுக்கு நினைவஞ்சலி, அதற்கு அரசு தடை விதிச்சிருக்கு. இது எல்லா மக்களுடைய விவாத பொருளாக மாற்றணும். இதற்கு இந்த ஆடு விளையாட்டத்திற்கு துணை நிற்கிறது யாருன்னு பார்த்தா காவல்துறை. காவல்துறை என்ன செய்யும்? அவன் என்ன சொல்றாங்கன்னா நான் கேட்க போகுது, போய் தீபக் பாண்டியனோட நினைவேந்தல சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னா போயிட்டு போறான். அது காவல்துறை விலகி நிக்க போகுது. இல்ல அவனை விடாத மாதிரி சுத்தி சுத்தி போடு, காவல்துறை போடு. எந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் கூட உள்ள வந்துடக்கூடாது. இது ஒரு சாதாரண நிகழ்வு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அந்த காவல்துறையும் இந்த திராவிட கட்சிகளும் கட்டி எழுப்புதுன்னு பாருங்க. கருத்தில் கொண்டு ஒரு விஷயங்களை கூட செயல்படும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சாதாரண ஒரு கொலை வந்து அரங்கேற்றப்பட்டாலே கையும் காலம் ஒடிச்சிடும் காவல்துறை. ஆனா இது கடந்த ஆண்டு வந்து தீபக் பாண்டியனுடைய கொலையில வந்து எல்லாருக்கும் மாவு கட்டு போடப்பட்டது. அது ஒரு பொய்யான கட்டு, அதுவே பொய். ஏன்னா வந்து அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து இருக்கிறதுனால வந்து
அவங்களுடைய அதிகார மையம் அது அப்படியே அந்த கொலைகாரனை காப்பாத்தி கொண்டு போகுது. ராஜாமணி கொலை வழக்குல சென்ற ஆண்டு நீதிமன்றத்திற்கு முன்னாடி நடந்த அந்த கொலையில அந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும் கையும் காலம் ஒட்டிச்சு தொங்க விடுறேன் காவல்துறை. அப்ப காரணம் என்ன? இங்க இந்த சமூகத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு அதிகார மையம் என்பது இல்லை. அப்படியே இருந்தாலும் கேட்க நாதி கிடையாது. சங்க வைத்து தமிழ் வளர்க்கிறான், இங்க சங்க வச்சு கொலை செய்யறான். அது இந்த அரசு வேடிக்கை தான் பாக்குது. 5 கோடிங்க 10 கோடிங்கிறா, அவனை வெட்டிடுவோம் இவனை குத்திடுவோங்கிறான், தூக்கிடுவோங்கிறேன், எடுக்கிறேங்கிறேன், அதெல்லாம் வேடிக்கை வைக்கிட்டு இருக்கேன் அந்த திராவிட கட்சிக்காரன். நின்று எட்டி நின்று வேடிக்கை வைப்பேன் இந்த திராவிட கட்சி. ஒரு விவரம் இல்லாம என்ன பிரச்சனை வரும், என்ன எதிர்ப்பு வரும், என்ன சட்ட சிக்கல் வரும் கூட தெரியாது இந்த இளைஞர்களுக்கு. எவனால் பதாகையில ஒரு பேரை போட்டோ இந்த ரீல்ஸ்லயோ ஏதோ ஒண்ணு போட்டேன்னா அவனை தூக்கி அடிச்சு உள்ள தூக்கி போடுவேன் காவல்துறை. அதனால ஒருபோது நான் சொல்லுவது இந்த அன்பு தம்பிகளுக்கு ஆளுகின்ற அரசோ இந்த திராவிட கட்சிகள் இந்த காவல்துறை உனக்கு எப்பவுமே இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராகத்தான் இருக்கும். நீ அதை நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா இங்க அதிகாரம் இல்ல. அதே நேரத்துல தீபக் பாண்டியனுடைய தத்துவார்த்த கோட்பாடு என்பது ஒரு சமூகத்தை ஒழிக்க வேண்டும், ஒரு சமூகத்தை வெட்ட வேண்டும், ஒரு சமூகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் இல்ல. அது அறிவாயுதம் ஏந்திய போர்க்களத்தில் நின்றான், அவன் வீழ்த்தப்பட்டான். அவனோட வார்த்தைகள் எல்லாரும் படிங்க, எல்லா வாழ்க்கையில முன்னேறுங்க. அதுதான் நான் விரும்புவேன். தயவுசெய்து யாருமே அந்த பழக்கத்தை நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்களா, நல்லா இருக்கும் நீங்க நினைப்பீங்களா, அதே மாதிரி அப்ப நானும் நினைப்பேன்ல. அது மது சரக்கு அடிச்சுன்னா எல்லாம் உடம்பு பிரச்சனை ஆகும், ஏதோ ஆகும். சரக்கு அடிச்சுட்டு பைக்ல போக என்ன ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும். நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க எப்படி அக்கறை வச்சுக்கீங்களோ அதே மாதிரி தான் நான் எல்லாருக்குமே அக்கறை வைப்பேன். எல்லா ஊருக்குமே யாரும் சரக்கு அடிக்காதீங்க. நீங்க தனிநபர் நீங்க முன்னேறினா மட்டும்தான் நம்ம குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறினா நம்ம கிராமம் முன்னேறும். அப்படிதான் நம்ம முன்னேற்றம் தனிநபர் முன்னேற்றம் சமூகம் முன்னேற்றம். அதனால கைசெய்து எல்லாரும் மறுபடியும் எல்லாம் சொல்ல யாரும் தேவை மது போதைக்கு அடிமையாகாதீங்க. அது ஒண்ணுதான் எப்பவுமே கைசெய்து. ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்பது கல்வியே சிறந்த ஆயுதமாக இருக்கிறது. அந்த அறிவாயுதத்தை கையில் எடுக்க வேண்டுமே தவிர ஒருத்தனை வீழ்த்த வேண்டிய ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது. யாரும் அருவாட்டை எத்தனை பேரை வெட்டிடுவ? 3 பேரை வெட்டினாலே முனம் மழுங்கிரும், அருவா வெட்டாது. புரிஞ்சுட்டீங்களா? வெட்டி 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 ஒரு சமூகத்தை வீழ்த்திடவும் முடியாது, ஒரு சமூகத்தை அழிச்சிடவும் முடியாது. அதனால தவறான வழித்தடங்கள்ல நண்பு தம்பிகள் பயணிக்க வேண்டாம். அறிவாயுதம் ஏந்திய அறிவுத்தளத்தில் பயணிங்கள். என் அன்பு தம்பி தீபக் பாண்டியனுடைய நினைவு, அவனுடைய அபிலாசைகள் எல்லோரும் படிக்க வேண்டும். எல்லோருடைய வாழ்விலையும் கல்வி என்ற ஆயுதத்தை முன்னெடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு போராடி அவருடைய கனவை நினைவாக்குங்கள். தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவோம். தமிழர்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.